நேற்று திடீர்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் எல்லா சேனல்ஸ்லேயுமே நைட் 9 மணிக்கு மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு ஒன்று விழுது. என்னன்னு பார்த்தா விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு வெட்டிங்க்கு போயிருக்காங்க. அதுவும் ஒரே காஸ்டியூமில். ஆல்ரெடி சங்கீதா அவர்கள் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த நிலைமையில் வந்து நான் அப்படிதான் அப்படின்னு காமிக்கிற மாதிரி இது பண்ணதான் இருக்கு. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இப்படி தான் அப்படின்ற ஒரு காமிக்கிற மாதிரி இல்லை, அது காமிச்சது தான் வந்து அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வந்து இது ஒரு கட்டத்தில் ஒரு ஈகோவா அல்லது ஒரு ஆணவமா நீ என்ன நான் சொல்கிறது நான் கேட்குறது அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் சைமன். நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் விஜயா இருந்தீங்க, ஒரு உச்ச நட்சத்திர விஜயா இருந்தீங்க, தளபதி விஜயா இருந்தீங்க, இளைய தளபதி விஜயா இருந்தீங்க, உங்களை கொண்டாடினாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, ரைட்டு. அந்த உச்ச நட்சத்திரம் அப்படியே மாறி அரசியல்வாதியாக மாறுறீங்க, தவேக கட்சியினுடைய தலைவராக மாறுறீங்க, கோடான கோடி பேர் உங்களுடைய ஃபாலோவர்ஸாக இருக்காங்க, நீங்கள் போகிற இடம்லாம் அவ்வளோ பெரிய கூட்டமாக வந்து சேர்றாங்க, உங்களை கொண்டாடுறாங்க. அப்படின்ற பொழுது உங்களுடைய தனிமனித வாழ்க்கைக்குள் உங்களுடைய மனைவி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க யாரும் கிடையாது, ஒரு எதிர்கட்சியோ அல்லது வந்து ஆளுங்கட்சியோ அல்லது வந்து 3வது கட்சி அல்லது சர்வதேச கைக்கூலியோ யாரும் கிடையாது. அவங்க வந்து ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்றாங்க, விவாகரத்து மனு ஒன்று தாக்கல் பண்றாங்க. அந்த விவாகரத்து மனுவில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, 2021 இருந்து என்னுடைய கணவர் வேறு ஒரு நடிகையுடன் ஒரு தொடர்பில் இருக்கிறார். அந்த தொடர்பு பற்றி கேட்டபோது அதை வந்து நான் விட்டுறேன், கைவிட்டுறேன்றாரு. அதனால அதை பற்றி அந்த தொடர்பு வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. எனக்கும் என் பிள்ளைகளுக்குமான மன உளைச்சல் ஆகிறது. இது சம்பந்தமா கேட்கும்போது என்னை வந்து பொருளாதார ரீதியாக வந்து முடக்க பார்க்கிறாரு, சில மன ரீதியான காயங்கள்லாம் ஏற்படுத்துறாரு, எங்களுக்கு வந்து விவாகரத்து கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மையானவர்கள் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவா இருந்தாங்க. இது வந்து உண்மையிலே 2021 நடந்தது, 2025 நீங்க வந்து மனு தாக்கல் பண்ணிருக்கிறீங்க. இப்போ அது வந்து கசிஞ்சதற்கான காரணம் யாரு, இதை இப்ப வெளியே விட்டதுக்கான காரணம் யாரு? இன்னும் தேர்தலுக்கு வந்து ஒரு 45 நாள் இருக்குது, 45 நாள் கூட இல்ல, குறைவா இருக்குது. இந்த நேரத்துல இது வர்றதுக்கான வேலை என்ன? ஒட்டுமொத்தமாக தவேக தலைவர் விஜயை வந்து அவருடைய இமேஜை டேமேஜ் ஆக்கணும்ன்ற முடிவோட தான் இதை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பரவாயில்ல பேர் சில பேர் ஆதரவா பேசியிருந்தாங்க. அதனால நீங்க அதை எப்படி திரும்ப சொல்றது என்னன்னா, இங்க வந்து இப்ப நீங்க பொதுவான விஷயம் செய்யமானது, தனி மனித ஒழுக்கம் எல்லா மனிதர்களுக்கும் 100% சொல்லிடவே முடியாது, அது தாண்டி இருக்க வந்து. ஆனால் பொது வாழ்க்கைக்கு தனி மனித ஒழுக்கம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு நீங்க கோடிட்டு உங்க கொள்கை தலைவர் வந்து பெரியார் பண்ணலையா, எம்ஜிஆர் பண்ணலையா, அவர் பண்ணலையா, இவர் பண்ணலையா அப்படின்னா, அவர்கள் பண்ணதை தாண்டி மக்கள் ஏத்துக்கின ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. இப்போ நீங்க இந்த மாதிரி விவகாரம் போயிட்டு இருக்கு, இதனுடைய சூடு தனியில ஒரு ப்ரொடியூசர் கல்பாத்தி அகரம் அவங்களுடைய கல்பாத்தி சுரேஷ் அவங்க வீட்டு திருமணம், அந்த திருமணத்துக்கு இவங்க வராங்களா கூட தெரியல. சொல்ற மாதிரி இந்தியா இங்கிலாந்து செமிஃபைனல் அவ்வளோ பரபரப்பா, ரோடெல்லாம் சென்னை ரோடெல்லாம் காலியா கிடக்குது, அவ்வளோ பரபரப்பா பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த நிமிஷம் வந்து சோசியல் மீடியாக்குள்ள ஒட்டுமொத்தமா போறாங்க அப்படின்னா, உங்களுக்கான ஃபேன்ஸ், உங்களுக்கான ஃபாலோவர்ஸ், உங்களை பின்பற்றுபவர்கள், உங்களுடைய செய்தியை முக்கியத்துவம் கொடுக்கிறவர் எவ்வளவு பேர் இருப்பாங்க வந்து. அப்படி இருக்கும்பொழுது இது முழுக்க நான் இப்படிதான் என்ன பண்ணுவீங்க நீங்க அப்படின்ற ஒரு தோரணை தான் எனக்கு தெரியுது வந்து. ஆனா இது வந்து மற்ற ஒரு சிலர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களே தவிர, முக்கால்வாசி பேர் வந்து இது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேல எங்களால முட்டு கொடுக்க முடியாதுண்ணா, இது தப்புண்ணா, இது ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட், நீங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ட்வீட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த மனநிலையில் இருப்பவர்கள் வந்து எப்படி சார் இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் வீட்டுல வந்து அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கும் எப்படி இதுக்கு மேல அவங்க போய் பண்ண முடியும்? நிச்சயமா இது நல்ல கேள்வி சைமன். பொதுவாகவே நான் சொல்றேன், நான் வந்து நம்ம வந்து தாவேக்காவுக்கு எதிரானவரோ அல்லது வந்து தாவேக்காவோட ஜால்ராவோ அல்லது இது வந்து தாவேக்காவுக்கு சொம்போ அல்ல விஜய்க்கு சொம்போ கிடையாது. பொதுவாக சொல்றேன், நம்ம ஒரு நடிகனா நாளை தீர்ப்பில் பார்த்தது, அதன் பிறகு அவர் மாண்புமிகு மாணவன் அது இதுன்னு எடுத்தார், பூவே உனக்காக நடித்தார், அப்புறம் வந்து பெரிய இன்னைக்கு ஒரு ஸ்டாராக மாறினார், இன்னைக்கு அரசியலுக்குள்ள வந்திருக்காருன்னா அது ஒரு பெரிய அது இவ்வளோ பெரிய மக்கள் இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அது பெரிய வியப்பா இருந்தது. அதுதான் நம்ம பார்த்துட்டோம். 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, புதுசாக ஒருத்தர் வரணும்னு நீங்க சொல்ற மாதிரி மக்களுடைய விருப்பமா இருந்தது. ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு விஜய் இருக்காருன்னு சொன்ன ஒரு இவர் தான். இப்ப என்ன பண்ண முடியும்? அந்த விஜயோ போய் அந்த குடும்பத்தார்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும்? வந்து எல்லாரும் இதை ஈஸியா எடுத்துக்க முடியாது. நீங்க பழமையில ஊர்னவங்களை தாண்டி இதெல்லாம் ஒரு இதுவாப்பா, ஒரு கட்டணம் பொண்டாட்டியை விட்டு இன்னொருத்தி கூட வரையாப்பா ஊர்ல பேசிப்பாங்கல்ல, இவரன்னு சொல்ல பொதுவாகவே வந்து
அந்த மனநிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, எப்படா நீ வந்து ஓட்டு கேட்கிற, அவர் ஓட்டு போடு அப்படின்னு. இது வந்து ஒரு வாரத்துல மாறலாம். விஜய் வந்து அடுத்து பேச போற திருநெல்வேலி கூட்டத்துல வந்து இதுவாகலாம், இல்லைன்னா ஒரு மாநாடு திருச்சியில் நடத்த போறாரு, அதுல வேற விதமாக மாறலாம் அது. ஆனா ஒரு சிறு புள்ளி தானே வந்து சைமன் அது. ஆமா சார், இப்போ இது எல்லாரும் கம்பேர் பண்ற விஷயம் என்னன்னா, இப்போ 4ஆம் தேதி வந்து அவர்கள் தஞ்சாவூர் கூட்டம் நடந்து ஒரு பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல சீரியஸா இருக்கான். அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாளே இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு 2 பேரும் ஜோடியா சேர்ந்து போறாங்க, அது ஒரே காஸ்டியூம்ல போறாங்க. கரெக்டா ரவி மோகன் கெடிஷா எங்க வாங்கினாங்களோ அதே இடத்துலயே வாங்கியிருப்பாங்களா என்னன்னு தெரியல, அதே மாதிரியான காஸ்டியூம்ல போறாங்க. அப்படின்னும் போது எல்லாருக்கும் அவங்க மனசுக்குள்ளேயே தோணும்ல, என்ன நம்ம தலைவர் இப்படி இருக்காரு, அவரை பாக்குறதுக்கு வந்த ஒரு தொண்டன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்கான், அதுக்கு ரிலேட்டடா யாருமே போய் பார்க்கல, யாருமே பேசலன்னு அவங்க அப்பா பேட்டி கொடுக்குறாரு. ஆனா அதுக்கு அடுத்த நாளே ஒரு கல்யாணத்துக்கு 2 பேரும், அதுவும் ரொம்ப ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போறாங்க. அதுக்கு வேற நிறைய பேர் வந்து அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க வந்து தனித்தனி கார்ல வந்து ஏறிட்டாங்க. கார் வந்து எங்கேயோ ரிப்பேர் ஆகி போச்சா, இவர் கார் வந்துதான் என்னென்னங்க வந்து அது சோசியல் மீடியா சில இதுவா வன்மம் முடிச்சவர்கள் எழுதக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். வந்து நீங்க சொல்றதுதான் உண்மையிலேயே வந்து வந்து நீங்க இப்போ அந்த ஒரு தம்பி வந்தாப்புல ஒரு அடிபட்டாரு இதுவானா தானே, அதை தாண்டி எவ்வளவு சொன்னாலும் அவங்க வண்டி பின்னாடி வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு அன்பா, அதீத அன்பா, இது ஆர்வ கோளாறா, இது என்னன்னு புரிஞ்சிக்க முடியல வந்து. ஆனா ஒரு தலைவரா அதை நீங்க வந்து ஒரு மேடையில மட்டும் சொன்னார் வந்து, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன்னு, தயவு செய்து நிறுத்திட்டு வேணை நிறுத்திட்டு கூட இறங்கி கூட என்ன பண்ணிட போறாங்க, இறங்கி கூட வந்து தம்பி போங்க தம்பி, நீங்க வராதிங்க. இப்ப நீங்க ஒரு கேள்வி வைக்கிறீங்க, இது ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் வந்து, இப்போ உண்மையிலே ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வேன் முன்னாடி விழுந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு. சரிங்க, இப்ப விஜய் பார்க்க போயிட்டாரு அப்படின்னா திடீர்னு வேன் முன்னாடி வந்து வேணும்னே விழுவானுங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கன்றாரு வந்து. அதுக்கு எதுவுமே நம்ம இல்ல சொல்ல முடியாது. இல்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வெறித்தனத்துடைய உச்சத்துல இருக்காங்க வந்து. இவங்களா மாறினாதான் உண்டு வந்து. அதை மீறி நீங்க பொதுவா வந்து சங்கீதா அவர்களுடைய அந்த மனுவில் வந்து ஒரு நடிகையுடன் அவர் வந்து தொடர்பில் இருக்கிறார் அப்படின்ற விஷயம் பேர் குறிப்பிடல. தேவைப்பட்டால் அந்த நடிகையுடைய பேரையும் அந்த நடிகை சம்பந்தப்பட்ட புகைப்படங்களையும் நான் வெளியிடுவேன். வெளியே எல்லாரும் பேசியிருந்தாங்க, திருஷான்னு பேசியிருந்தாங்க. ஆமா அவங்கதான், அது நான் உறுதிப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. சார் இந்த அளவுக்கு ஏன் சார் அவர் வந்து இறங்கணும்? ஏன்னா எலெக்ஷன் இன்னும் 1 மாசம் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இது பெரிய டேமேஜ் ஆகும் அப்படின்னு அவர் யோசிக்கவே இல்லையா? நிச்சயமா என்னதான் வந்து தாவேக்காவினர் மற்றவங்க வந்து நீங்க என்னதான் சப்பக்கட்டு கட்டினாலும் இது கண்டிப்பா வந்து ஒரு சீட்டு கட்டுல இருந்து ஒரு 5 சீட்டை உருவனா மாதிரி தான் அது கண்டிப்பா இருக்கும். இது எப்படியே கொண்டு வந்து நீங்க வந்து நல்ல ஒரு கட்டடத்தை செங்கலை எடுத்துன்னு வந்து கலந்து அப்படி கட்டி நிற்கும் பொழுது நடு செங்கலை ஒருத்தன் உருவாகும் பாருங்க. உருவும் போது என்ன ஆகும், வந்து மொத்தமா எல்லாம் பாதையில கூட விழுந்தது தானே அது. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இதை வந்து திடீர்னு ஒரு கோபத்திலயோ ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷன்லயோ, கோபம் டென்ஷன் எல்லாம் ஒண்ணுதான், அது எப்படி சொல்றது தெரியல, ஏமா வண்டியில கல்யாணத்துக்கு போலாம் அப்படின்னு எடுத்த ஒரு முடிவா இருக்கும். ஏன்னா இந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக சீனியர் வந்து செங்கோட்டையன், அப்புறம் பேச்சாளர் நாஞ்சில் சம்பத், ஏன் உங்க கூடவே வந்து தலைவர்னு இருக்கிற புஷி ஆனந்த், இவங்கெல்லாம் வந்து அனுபவசாலிகள். இவங்க கிட்ட ஒரு வார்த்தை நான் இது மாதிரி போறேன்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக அதை தடுத்து நிறுத்தியிருப்பார்கள். நிச்சயமா நிறுத்தியிருப்பாங்க. வேணாம் நீங்க எம்ஜிஆர் மாதிரியோ அல்லது வந்து மற்றவங்க மாதிரியோ அப்படின்னா அவங்க அவங்க திரைப்படத்துறைக்குள்ள வந்து திரைப்படத்துறையில் இருந்த போதே கட்சிக்குள்ள வந்து அந்த கட்சியில் வந்து திராவிட இயக்கத்துல பணியாற்றிட்டு அங்க வந்து முரண்பாடுல வெளியே வந்த பிறகு தொடர்ச்சியாக எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட கதாநாயகிகள் மீதான வன்மத்தெல்லாம் வந்து போஸ்டராகவும் பிட் நோட்டீஸாக அடிச்சு அதெல்லாம் மக்கள் முன்னாடி எடுபடாமல் போய் ஒரு புரட்சி தலைவராக மக்கள் தலைவராக அவர் வந்து ஆண்டார். ஆனா நீங்க ஒரு நடிகரா இருந்து 2 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, 3வது வருஷத்தை வந்து இப்பதான் கொண்டாடினீங்க. அந்த 3 வருஷத்துக்கே இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம், இவ்வளவு பெரிய மக்களுடைய ஆதரவு, இவ்வளவு இளைஞர்களுடைய உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து பெரிய மைனஸ் சைமன். இது வந்து நிச்சயமா இவங்க கிட்ட சொல்லியிருந்தா வேணாம், தடுத்துட்டு தம்பி வேணாங்க, விடுங்க, நிறுத்துங்க, வேணாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாதீங்க, நீங்க வேணா கல்யாணத்துக்கு கூட போகாம கூட இருந்துருங்க. இல்ல எனக்கு ஒரு பெரிய வருத்தம் சைமன் என்னன்னா, திருமணத்துக்கு போறாருல அவருடைய விருப்பம் தான் வந்து அவர் வந்து பெரிய யார் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காரு, ஜெகன்மோகன் ரெட்டி, அவங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க ஃபேமிலி மேரேஜ். அப்புறம் அந்த ஐஸ்வரி கணேஷ் அவரு, ஆமா அவர் ஒரு பெரிய கோட்டீஸ்வரர். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலேஜ் வச்சு நடத்துறாங்களே
சத்தியபாமா அவங்க வீட்டுக்கு அந்த அவங்க கூட நான் எடுத்து கொடுத்த காஸ்டியூம்ல தான் அண்ணன் வந்தாரு. ரைட், அதெல்லாம் அவங்க தனிப்பட்டது. அது போட்டோம். விஜய் வந்து உண்மையாவே வந்து செல்வத்தோட தான் சேருவாங்க வந்து. ஆனால் உங்களை பின்பற்றுகிற, உங்களை தொடர்கிற, விஜயண்ணான்னு ஓடி வர ஒரு கடைக்கோடி தொண்டன் அவங்களுடைய ஒரு வீட்டு விசேஷத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா? அது நீங்க கட்சி ஆரம்பிச்சு போனா கூட்டம் சேர்ந்துடும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து எஸ்ஓபி வந்து இதுவாயிடும், எல்லாம் ரைட்டு. காதம் வச்ச மாதிரி போயிட்டு அட்டன் பண்ணிட்டு ஓடி வந்துடலாமே. என்ன இருக்கு? இந்த கல்யாணத்துக்கு வரும்போது வண்டி வரும்போது யாருக்குமே தெரியாது வந்து. இவங்க சொல்லியிருக்காங்க வந்து விஜய் சார் நீலாங்கர வீட்டுல இருந்து கிளம்புறாருன்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சாலே வெளியே தெரிஞ்சு போது மீடியாவுக்கு பரவிடுது. இந்த கல்யாணத்துக்கு அப்படிதான் வந்து வந்த பிறகுதான் தெரியுது வந்து. வீடியோ ரிலீஸ் ஆன பிறகுதான் தெரிஞ்சது. அந்த ஒரு சாதாரண ஒரு சாதாரண தொண்டன் அவன் வீட்டு விசேஷத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி அவனுடைய ஒரு மரணத்துக்கு உங்களை நம்பி போய் நின்று ஒரு மாலை போட்டு என்ன ஆயிட போகுது? நீங்க வந்து அப்படி ஒண்ணு போயிட்டு வந்து காதமா வச்ச மாதிரி போயிட்டு வந்தா என்ன ஆக போகுது? அந்த மனநிலை எப்படி இல்லை அப்படின்னா நீங்க எப்படி அடிமட்ட தொண்டர்களை, அந்த அடிமட்ட மக்களை எப்படி பார்க்க முடியும்? இது ஒரு நியாயமான ஒரு கேள்வி வந்து. நான் வந்து இன்னும் விஜயை வந்து விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு மாற்று அரசியல் தமிழகத்தில் தேவை அப்படின் பொழுது அதுக்கு மக்கள் விஜய் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் விஜய் யார் வழி நடத்துகிறார்கள், இல்ல விஜய் யார் பேச்சும் கேட்கலையா அப்படின்றதுதான் பெருங்கேள்வியாக இருக்கு. சார், விஜய் வந்து யூஸ்வலா அவரோட கேரக்டர்னு பார்த்தோம்னாவே அவர் ரொம்ப சைலண்டா இருப்பாரு. அவர் வந்து பெருசா யார்ட்டையும் பேசிக்க மாட்டாரு. ரொம்ப எப்படி சொல்றது, ரிசர்வ்டு டைப்பா இருப்பாரு. ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சார். ஆனா ரொம்ப கோபப்படக்கூடியவர் அப்படின்ற கேரக்டரையும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அது நிஜமாவே அவருக்கு அந்த மாதிரியான பயங்கரமான கோவம், நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குதுங்க வந்து. அதெல்லாம் வேணாம், அது வந்து பத்திரிகையில் அப்போ எழுதுனது தான் வந்து. ஒரு தடவை எழுதிவிட்டு, ஒரு வார பத்திரிகையில் எழுதிவிட்டு அவங்க அப்பா தான் சும்மா சொல்லக்கூடாதுங்க. விஜய் சம்பந்தமான எந்த நெகட்டிவ் நடிகராக இருக்கும்பொழுது எந்த செய்தி வந்தாலும் அந்த செய்திக்கு உடனே கோவப்படுறவர் அவங்க தந்தை தான். அந்த செய்தியை ஆஃப் பண்றவர் அவர் தான். அது ஒரு மாதிரி அதுக்கு சொல்லி ஒரு விளக்கம் சொல்லி மிரட்டுறவரும் அவர் தான். ஒரு இடத்துல மிரட்டலாம் ஆரம்பிச்சிருக்கு. என் மகன் அப்படி வளர்த்துக்கிட்டு வரணும் இல்ல இருந்திருக்கு. ஆனா பயங்கரமான கோவக்காரன்னு விஜய் வச்சு படம் பண்ண டைரக்டர்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். பயங்கரமான கோவக்காரரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்வ் டைப். இது அரசியலுக்கு பொதுமக்களுக்கு இது எப்படி இதுவா வரும் அப்படின்னு. நீங்க ஒரு முதலமைச்சர் ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? நீங்க இறங்கி வந்து இப்பவே இறங்க மாட்டேன்றீங்க அப்படின்னா, ஒரு சிஎம் ஆயிடுறீங்க அப்படின்னா ஒரு சாமானிய மக்கள் எப்படி பார்க்க போறீங்க? ரொம்ப இதுவான விஷயம். ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு ஷோல பேசிக்கிட்டு இருக்கும்போது யார் உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்றா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது எங்க மாவட்ட செயலாளர்கள் தான் அவங்க காசு போட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பட் இவங்க கட்சியில முக்கால்வாசி பேர் மாவட்ட செயலாளர்கள் காமன் பர்சனை தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க காசு போட்டு பண்றாங்க அப்படின்னா கட்சி வந்து என்ன சார் பண்ணுது? ஏன்னா விடுங்க, அதை சைமன் வந்து கட்சிக்கு மாவட்ட செயலாளர் பண்றாங்க, வட்ட செயலாளர் பண்றாங்க, இவங்க பண்றாங்க. நம்ம அதுக்குள்ள போவானா வந்து அது அவங்களுடைய இது ஆடிட்டர் வச்சு அவங்க பார்த்துக்க போறாங்க, டேக்ஸ் கட்ட போறாங்க. இல்லை மாவட்ட செயலாளர் தான் பண்ணாங்கன்னா சீட்டு கொடுக்கலாம், அவங்க வந்து கதற போறாங்க நான் பண்ணியிருக்கேன் இவ்வளோன்னு. எங்கிருந்து வருது இதெல்லாம் விட்டுரும். ஒரு கட்சியை நடத்துறீங்க நீங்க, அந்த கட்சிக்கான நீங்க ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துட்டீங்க. அந்த கட்டமைப்புல நீங்க சொல்ற மாதிரி நகரம், ஒன்றியம், மாவட்டம் இப்படி ஒரு கிளீனா போயிட்டு இருக்கு. பூத் கமிட்டி இப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு மூன்றாவது கட்சியாக டிவிகே டிஎம்கேன்னு சொன்னாலும் வந்து மூன்றாவது ஒரு பலமான கட்சியாக தமிழகத்துல நீங்க வந்து கால் ஒன்றி இருக்கிறீங்க அப்படின் பொழுது இந்த நேரத்துல இந்த எலெக்ஷன்ல ஒரு 45 நாள் எப்படி இருக்கணும் வந்து ஒரு மண்டலம் வாங்கல, இந்த ஒரு மண்டலத்துக்கு எப்படி ஒரு தவம் மாதிரி இருக்கணும் வந்து. உங்களுக்கு வந்து வெற்றி கனி தான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். இங்க வந்து கோபதாபமோ அல்லது வந்து வீம்போ அல்லது ஈகோவோ, நீ வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு இல்ல நான் பாட்டுறேன் பாரு அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கவே கூடாது. வெற்றி தான். உங்களுடைய வெற்றிக்காக தான் இவ்வளவு பேர் பாடுபடுறாங்க. உங்களுடைய வெற்றிக்காக தான் அந்த அவ்வளவு பேர் அந்த வெயில்ல நிக்கிறாங்க. உங்களோட வெற்றிக்காக தான் அந்த வேன் முன்னாடி அவ்வளவு பேர் துரத்திக்கிட்டு வராங்க வந்து. ஆனா அசால்ட்டா ஒரு நிமிஷத்துக்கு செய்யற விஷயம் வந்து இது காலத்துல மறந்து போகலாம் வந்து. இப்படியும் ஒரு விஷயம் வச்சுக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் வரைக்கும் அன்னைக்கு திருஷா கூட வந்தீங்களே அப்படின்ற மாதிரி இல்ல. அது ஈஸியா மக்கள் வேற ஒரு இது வந்தவொடனே மறந்து போகலாம். விஜய் இன்னொரு விஷயத்தை எமோஷனலா பேசினாலோ இல்லது ஒரு இடம் மேடையில அழுதாலோ இல்லது வேற ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்கா சொன்னாலோ அந்த மக்கள் அப்படி மனம் மாறலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு விஷயம் அது ஒரு சின்ன புள்ளினா அது புள்ளி தான். அது வந்து அந்த புள்ளி என்ன பண்ண முடியும் உங்களால?
இந்த காமன் பீப்புள் வந்து அதை யோசிக்க மாட்டாங்கல்ல சார். அவர் வந்து நான் அவரோட ரசிகர் அப்படின்னா அவருக்கு நான் என்னோட ஓட்டு அவருக்கு தான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. பட் அந்த நடுநிலையா இருக்கிறவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்கள இப்போ வந்து யோசிக்க வச்சுட்டாங்க. அவங்க வாக்கு தான் முக்கியமான ஒரு விஷயம். பெரும்பான்மையானவர்கள் வந்து நீங்க இன்னைக்கு கூட ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், அவர் பேர் மறந்துட்டேன் நான், அவர் பேசுறாப்புல, அவருடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தாரா, அங்க இருக்கிற பேர பையன் சொல்றானா, தாத்தா பிகிலுக்கு தான் நீ ஓட்டு போடணும் அப்படின்னு, நீ பிகிலுக்கு தான் ஓட்டு போடணும், நான் என் பேரனுக்காக நான் ஓட்டு போடுறேன். இதுதாங்க வந்து இதுதான் விஜயோடைய மிகப்பெரிய பலமே. அவர் மேடையில சொல்றாரு வந்து, அவர் வந்து அப்ப இதுதான் பலம். இப்ப நீங்க சொல்லும்போது என்ன ஆகிடும், டே அவரை பத்தி தான் அப்படிதான் வருதேடா, நானு ஒருவேளை பேரங்கிட்ட ஏமாத்திட்டு அங்க போய் பட்டனை வேற விதமா அமுத்திடலாம், அவரு நான் போடுறேன்டா அப்படின்னு சொல்லி பட்டனை வேற விதமா அமுத்திடலாம். இதுதான் நீங்க சொல்றது உண்மைதான். அது ஓகே சார், இதை பத்தி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கடந்து போய்கிட்டே இருந்தாலும் விஜய் சாரே நம்மளை தூண்டுறாரு ஒரு இது நம்ம வந்து சும்மா இருக்கணும்னு நினைச்சாலும் இவங்களா ஒன்னா சேர்ந்து போய் வீடியோ போட்டு போட்டோ போட்டு நேத்து செமிஃபைனல் மேட்சை விட இதுதான் பயங்கரமா ஓடிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு எல்லாரும் ஆக்டிவா செயல்பட்டு. பெத்தியல் வந்து இங்கிலாந்துல அடிச்சுக்கிட்டே இருக்காரு, நீ பெத்தியல் அடிக்கிறதாவது பூம்ரா ஒரு பக்கம் போர்சிய பந்து போட்டுக்கிட்டே இருக்காரு, விடுறா நீ வந்து இந்த வீடியோ பாடுறா, எங்க வந்து இறங்கிட்டு இருக்காரு, இங்க போறாரு இங்க வராருன்னு அதுக்குள்ள சோசியல் மீடியால கட்ட 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 கட்டன்னு என்ன கிடைக்குன்னு வந்து ஜாம்பி அவங்க எல்லாம் ஒரு குரூப் பார்த்துக்கிட்டே இருக்குது வந்து, அவங்களுக்கு எடுத்து நீங்க தீனியை போட்ட மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ வந்து இதெல்லாம் வருங்காலத்துல தவிர்க்கணும். கோபம் அரசியலுக்கான விஷயம் கிடையாது. இங்க வந்து ராஜதந்திரம் மட்டும்தான் ஜெயிக்கும். இந்த கதைகள்ல படிச்சதும் இப்போ காலத்தால் நடந்ததும் அதுதான் வந்து விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு நாம அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது வந்து. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி சார். வணக்கம்.